ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 5 minutes ஃப்ளவர் 2 பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 2 கலரில் 4 ply acrylic yarns எடுத்திருக்கேன். 3 mm சைஸ் crochet hook, அப்புறமா கட்டர். ஃபஸ்ட்டில் நம்ம வந்து இப்படி ஒரு மேஜிக் ரிங் போடலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு மேஜிக் ரிங் போட்டுட்டு இனி நம்ம இந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளால் 12 டபுள் க்ரோஷேஸ் நம்ம போடணும். அப்போ ஃபஸ்ட்டில் நம்ம வந்து 3 செயின்ஸ் போடணும். இந்த 3 செயின்ஸை நம்ம வந்து ஒரு டபுள் க்ரோஷேயாக கவுண்ட் பண்ணணும். இனி இதுக்கு கூடால 11 டபுள் க்ரோஷேஸ் போடணும். நான் 3 செயின்ஸ் போட்டுக்கோங்கள, இது வந்து ஒரு டபுள் க்ரோஷே. இனி இது வந்து ரெண்டாவது டபுள் க்ரோஷே. 3 4 5 6 7 8 9 10 11 12 12 டபுள் க்ரோஷேஸ் நம்ம செய்தாச்சு. இப்படி செய்துட்டு நம்ம வந்து இந்த டெய்ல் இருக்குல்ல, இந்த டெய்லை அப்படி பிடிச்சி இழுத்துடணும். இழுத்துட்டு இனி தேர்டு ஸ்டிச்சில் போய் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடணும். 1 2 3 நம்ம ஸ்டார்டிங்கில் 3 செயின் போட்டோம்ல, அதான் இது 1 2 3. இந்த 3ஆவது செயினில் இப்படி போட்டு இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடணும். பாருங்க, இந்த மாதிரி இப்படி இருக்கும் சர்க்கிள். இனி இந்த எல்லோ யானை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி. இனி நம்ம இதை செக்யூர் பண்ணலாம். இந்த மேஜிக் சர்க்கிளுக்கு டெய்ல் இருக்குல்ல, இதை நம்ம செக்யூர் பண்ணலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு நீடில் எடுத்து நம்ம நீடில் வச்சும் பண்ணலாம், அல்லது நம்ம குரோஷே நீடில் வச்சும் பண்ணலாம். இதுக்கிட்டே பிளாஸ்டிக் நீடில் இருக்குது, அது இருந்தால் அதை வச்சும் பண்ணலாம், அல்லது இந்த மாதிரி ஆர்டினரி நீடில் வச்சும் பண்ணலாம். ஆர்டினரி நீடில் இந்த கண்ணு இருக்குது பார்த்தீங்களா, ஐ ஆஃப் த நீடில், இது வந்து கொஞ்சம் இப்படி பெருசாக இருக்கணும், இந்த நூல் போகிறதுக்கு அளவுக்கு. பாருங்க, இந்த அளவுக்கு செக்யூர் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஃப்ளவருக்கு சென்டர். இனி பெட்டல் போடலாம். ஏதாவது ஒரு செயினில் நம்ம போடலாம். பாருங்கள், இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு முதல்ல நம்ம 4 செயின்ஸ் போடலாம். பாருங்கள், 4 செயின். 1 2 3 4. இந்த மாதிரி இப்படி 4 செயின்ஸ் போட்டுட்டு இனி நம்ம அடுத்த ஸ்டிச்சில் 3 டைம்ஸ் 3 நேரம் ட்ரிபிள் க்ரோஷே கிளஸ்டர் ஸ்டிச் போடணும். அது எப்படின்னு சொல்லி தரேன் பாருங்கள். இந்த மாதிரி 2 நேரம் yarn over பண்ணிடணும். பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் பாருங்கள், இந்த செகண்ட் ஸ்டிச்சில் இப்படி போட்டு இப்படி எடுக்கணும். அப்போ நம்ம நீடில் வந்து 4 லூப்ஸ் இருக்கும். இதில் நம்ம yarn over பண்ணி ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ் எடுக்கணும். அடுத்து yarn over பண்ணி அடுத்த 2 லூப், அவ்வளோதான். லாஸ்ட்டில் நம்ம 2 லூப் எடுக்கிறதுக்கு இருக்கோம்ல, அது நம்ம எடுக்கக்கூடாது. அதை அப்படியே வச்சுட்டு இனி அடுத்த ட்ரிபிள் க்ரோஷே பாதி தான் முடிக்கணும், ஃபுல்லாக முடிச்சிடக்கூடாது. பாருங்கள், இப்படி 2 நேரம் இப்படி எடுக்கணும். லாஸ்ட்டில் உள்ளது yarn over பண்ணக்கூடாது. இப்போ நம்ம நீடில் 4 லூப்ஸ் இருக்கும். இனி ஒருக்க கூட ட்ரிபிள் க்ரோஷே பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்ம நீடில் 4 லூப்ஸ் இருக்குது. இந்த 4 லூப்ஸும் இப்படி சேர்த்து நம்ம இப்படி yarn over பண்ணி எடுத்துடணும். இதுதான் ட்ரிபிள் க்ரோஷே கிளஸ்டர். இனி நம்ம 4 செயின்ஸ் போடணும். 1 2 3 4 செயின்ஸ் போட்டுட்டு இனி அடுத்த ஸ்டிச்சில்
அடுத்த ஸ்டிச்சில் போய் இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். பாருங்கள் இந்த மாதிரி. இது ஒரு பெட்டல். இனி ஒர்க்கு கூட பாருங்கள். 4 செயின்ஸ் 1 2 3 4 இந்த மாதிரி 4 செயின்ஸ் நம்ம போட்டுடணும். போட்டுட்டு இனி அடுத்த செயினில் 3 ட்ரிபிள் க்ரோஷே கிளஸ்டர் ஸ்டிச் நம்ம போட போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி 2 நேரம் yarn over பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த ஸ்டிச்சில் அடுத்த ஸ்டிச்சில் இந்த மாதிரி 2 நேரம் இப்படி yarn over பண்ணி எடுத்துடணும். லாஸ்ட் வரைக்கும் yarn over பண்ணி எடுக்கக்கூடாது. லாஸ்ட் ஸ்டெப்பை அப்படி விட்டுறணும். இனி பாருங்கள் அடுத்தது பாருங்கள் இப்படி 2 நேரம் இப்படி yarn over பண்ணிவிட்டு விட்டுறணும். இனி லாஸ்ட் ட்ரிபிள் க்ரோஷே ஒரு நேரம் 2 நேரம். லாஸ்ட்டில் நம்ம நெடில் வந்து 4 லூப்ஸ் இருக்கும். இந்த 4 லூப்ஸும் இப்படி சேர்த்து இப்படி yarn over பண்ணி இப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு திருப்பி 4 செயின்ஸ் 1 2 3 4 4 செயின்ஸ் போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடணும். பாருங்கள் இந்த மாதிரி இது அடுத்த பெட்டல். இதே மாதிரி டோட்டல் 6 பெட்டல்ஸ் நம்ம செய்யணும். இனி நான் செய்துட்டு காட்டுகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸும் போட்டாச்சு. இனி லாஸ்ட்டில் நம்ம எப்படி முடிக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி 4 செயின்ஸ் போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டில் இங்கே ஸ்டார்ட் பண்ணோம்ல பாருங்கள் இந்த செயினில் இதில் இப்போ இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடணும். அவ்வளோதான். இனி ஒரு செயின் போட்டுட்டு கட் பண்ணிடணும். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி இருக்கும் ஃப்ளவர். நம்ம இனி இந்த த்ரெட்டெல்லாம் செக்யூர் பண்ணலாம். பாருங்கள் இந்த மாதிரி எல்லா ஸ்டிச்சஸ்லையும் இந்த ரோஸ் கலர் த்ரெட் இருக்குல்ல இதுக்குள்ளே ஓடி போட்டு எல்லாத்தையும் செக்யூர் பண்ணிடணும். குரோஷே நீடில் வச்சும் பண்ணலாம். இப்படி பிளாஸ்டிக் நீடில் வருது அதை வச்சும் பண்ணலாம். அல்லது இந்த மாதிரி ஆர்டினரி நீடில் வச்சும் பண்ணலாம். எதை வச்சும் பண்ணலாம். இனி எல்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்து விட்டு அப்புறமா லாஸ்ட்டில் நம்ம கட் பண்ணலாம். இனி கட் பண்ணலாம். பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இந்த 6 பெட்டல் ஃப்ளவர். நல்ல ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ஃப்ளவர். நீங்கள் எல்லாரும் இது வந்து செய்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.